எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சார் நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் நடந்துட்டுருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாங்க தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் அந்த ஒரு வருஷத்துல. என்னோட சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனா இந்த படம் என்னன்னா அது என் படம். கையில என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமன பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பிச்ச உடனே ஒரு நிமிஷம் குரல் பார்த்தா விடா விடாது. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22-23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா, நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய பாட போகிறோம், இன்னைக்கு உட்காருங்க அப்படின்றார். நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ்ஸர் எவ்வளோ சிறப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பாடிட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பாடிச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்துல திராவிட வறுமையில வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியா நடத்தாத, ஒரு கட்சியில போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூர்ல ஒரு விழா நடத்தி அதை ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால சொல்றேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமா இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துட்டே வந்தான். புதுக்கோட்டையில ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்றைய முதல் அமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அப்படின்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர், அவரு திமுக எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற தலைவர். இல்ல அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்றைக்கு செஞ்சாச்சு சார் நம்ம லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் போன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. இது நீக்கினார்னு அவர் கூப்பிடுறாரு, அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க, நீ என் கட்சியில வர்றன்னு செய்தி தொடர்களை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமா இருந்து
பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவி பேட்டியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பான். இவை அந்த 2001 என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கலாது தங்கமான தந்துச்சு. அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா, அப்பா கொஞ்சம் இரு இப்போ வேணாங்க, இல்லை இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகார சினிமாவே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷம் அவரே தலைவர். ஒருத்தம் கூட நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்போ நான் போய் முதல் முறையை போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்புலாம் ஜெயிச்சேன். அப்போதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. கௌரவம் அவரு கௌரவம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிக்கிறதுக்கு பல டைரக்டர் நிற்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க இல்ல. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு. அந்த செலவுகள் தான் ஓவரா இருக்கு. 5 கோடியில படம் முடிக்கலாம், 9 கோடிக்குள்ள முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ண முடியாம அவஸ்தப்படுறாரு. இந்த படம் பாருங்க, தமிழ் பெயர். இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, அப்போ டைட்டில் தமிழ்ல வந்துகிட்டே இருந்தது இங்கிலீஷ்ல. அவர் பார்த்தா எப்படி இவங்களை திருத்துறதுன்னு, தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்னைக்கு பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன், இந்த கையில நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள். அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறள்ல இருக்கு நிறைய தமிழ் பேர் இருக்கு. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குநரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு கிரைம் சப்ஜெக்டா, த்ரில்லரா, ஏதோ ஒன்று. ஆனால் இன்ட்ரெஸ்டிங். மியூசிக் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும், பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய ஆளுங்களா? காமெடி நடிகர் சூரிய பரோட்டா தூண்டு பரோட்டா வாத்தினானே, அவன் காமெடி பண்ணிட்டு இருந்தான். தம்பி அன்பான தம்பி, அதனால அவன் நான் பண்றேன் சார். ஒரு 4-5 படம் சக்சஸ் சார். என்ன கதை இருந்தது, அதுல குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட் கிடையாது, கதை இருந்தது.
நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால கதைகள் கிராமத்துல கொட்டி கிடக்கு சார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார், வீதியில் இருக்கு சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரம் மிக்க படங்களை எடுங்க. இப்ப நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அது சட்டம் ஒழுங்கு ஒன்று கெட்டு போல வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார். நிறைய படங்கள் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன். பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கணும். அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் கெட்டு போகுது. இப்போ 5-6 நாளா ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமா எடுங்க. இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம். தனஞ்சயன் என்ன சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்யற தொழிலாளருக்கு அந்த 1500 2000 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளவுன்னு கேட்டேன். 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு, அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன். 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதுல வேலை செய்தாங்க தொழிலாளி 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில தயாரிக்கிற படம் வேலை பார்க்கறாங்க தொழிலாளி. 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்க ஹீரோ. அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில படம் எடுக்கிறவங்க ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தியேட்டர்ல போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையில் இருக்கு 200 ரூபா 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 தவறா சொல்லலை, ஒரு வேண்டுகோளா. தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா டிக்கெட்டு. அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட படம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர்ந்து இனிமே படத்தை விட மாட்டான். படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பெயர் எடுப்பான். நான் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பான். கொடுத்தியா? இந்த கையில மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்க, நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகெல்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும் படம், நீ நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும். ஹீரோ நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்கறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிங் முன்னால சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசர் கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிங் முன்னால பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்கறாங்க. இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் விற்றிருக்கும் என் குடும்பத்தாருக்கும், கீழே விற்றிருக்கும் குடும்பத்தை பாதுகாப்பவர்களுக்கும் கோடானகுடி நன்றியோடு வணக்கம். இந்த படத்தோட ட்ரெய்லரில் கடைசி ஒரு சேயிங்ஸ் வரும்.
போராடணும், போராடினா தான் எல்லாமே கிடைக்கும்னு. இங்கே சினிமாவில் ஒரு கதையை கிரியேட் பண்ணுறதுக்கு போராடணும், அந்த போராட்டத்தோட அந்த கதைக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறதுக்கு போராடணும், அதோட அதை வெளியே கொண்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு போராடணும். இதெல்லாம் போராடி ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு போராடணும். அதுவும் போராடி கடைசியில் தேட்டருக்கு வரும்போது எல்லா பேருமே மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இருக்கிற எங்கள் குடும்பத்துக்காரங்க மார்க் போடும் போது அதை வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், அதை ரொம்ப 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 வரவேற்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ்ல இருந்து, தேட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டர்ல இருந்து, தேட்டரில் பாப்கார்ன் விற்கிற ஆள் வரையும் எல்லா பேருமே ஒரு ஃபோன் வச்சுக்கிறாங்க. அந்த ஃபோனில் மார்க் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சத்தியமா எல்லாருமே மார்க் போட்டாங்கன்னா யாருக்கு தான் படம் எடுக்கிறதுன்னு தெரியாம தான் படம் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு போராட்டத்தோட. ஸோ இதுக்கு இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க. அது கோர்ட்டில் அது சாதகமாக அந்த தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். பட் இதோட நீங்கள் சோர்ந்து போறாதீங்க சார். போராட்டம் என்பது இப்போ இந்த படத்தில் வந்த மாதிரி தான். நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அந்த போராட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நியாயம் கிடைக்கும். போராடுங்க சார் திரும்ப. ஸோ கமிங் டு த கைலன் பாயிண்ட், இப்போ டைரக்டர் அஜித் இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஒரு கைதட்டலாம் அவருக்கு. ஏன்னா ஒரு முதல் படம், அதான் முதல் காதல், முதல் முத்தம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முதல் படம், முதல் மேடை. அவர் எந்த மனநிலையில் உட்காந்துருப்பாரு, என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எந்த மனநிலையில் இருந்தாருன்றது எனக்கு தெரியும். எக்ஸாம் எழுதிட்டு, 12th எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலா, கன்ஃபார்மா பாஸ் தான், அது டிஸ்டிங்ஷன்ல வந்துருமா? ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஈஸியா, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாரு. ஆனா ஒரு இயக்குனரால் அப்படி உட்கார முடியாது சார், கன்ஃபார்மா. அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் இன்னொன்னு, இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்றது மக்கள் முடிவு பண்றாங்க. கீழே உட்காந்துருக்கிற நமது மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்கள் முடிவு பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தேட்டருக்காரனா நான் கிளீனா ரொம்ப ஹாப்பியாவே சொல்லுவேன், கண்டென்ட் வின்ஸ், ஒன்லி கண்டென்ட் வின்ஸ். எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா அது இன்னைக்கு 75 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி டியூ டு கண்டென்ட். ஸோ ஒரு படம் பண்றதுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு உண்டான ரிசர்ச், அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்தாலே இன்னைக்கு மக்கள் பக்காவா ஆதரிக்கிறாங்க. கடைசியா வந்த மார்கன் படம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். DNA, மார்கன் எல்லா படமுமே ஒரு த்ரில்லர்ல ஒரு நியாயமான ஒரு கதையை நீ சொல்லு, 2.5 hours எங்கேஜிங்கா வை. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் படம் பண்ற இயக்குநர்களை விட ஃபோட்டல் மைண்டட். நீ ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்கும் போதே 13வது தாண்டா வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த டைரக்டர் நினைக்கிறாரோ அவர் வீட்டுக்கு போயிடலாம். எந்த டைரக்டர் ஆடியன்ஸோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அறிவாளி, அவங்களுக்கு மேல நம்ம அறிவாளியா இருக்கணும்னு நினைச்சு ரிசர்ச் பண்றாங்களோ அந்த படங்கள் 200% வின் ஆகும், வின் ஆகியே தீரும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் எக்ஸாக்ட் த்ரில்லரா இருக்கு. ஸோ இந்த த்ரில்லர் மீனிங்ஃபுல் த்ரில்லரா இருக்கும் பட்சத்தில் 200% இந்த படம் கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும். அஜித்தோட நல்ல மனசுக்கு ஆகணும். இன்னொரு விஷயம், அஜித் எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா எங்கள் அக்காவோட படித்தவர். ஸோ என்னோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான். அவர் படம் ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, பிரச்சனையே இல்லை, அவர் ஜாலியாக இருக்கிறாரு, அவர் என்ன எந்த பிரச்சனையும் எழுதலை. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இருக்கும், படம் ரிலீஸ் ஆகும்போது டிசிஆர்னு ஒன்று வரும். அதான் சார் உங்களோட எக்ஸாம் பேப்பர். அந்த பேப்பர்ல நீங்க பாஸ் ஆகணும்னு மனதார நான் வாழ்த்துறேன் சார். அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் 2 பேர், பேக்ரவுண்ட் ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க, சாங்ஸ் ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க. இந்த சாங் கேட்கல. ஸோ ஐ விஷ் யூ குட் சக்ஸஸ் பிரதர். ஹரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி காலங்களில் வசந்தம் சாங்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சார்ட் பஸ்டர்ஸ்ல ரொம்ப நல்லா வந்த கதைகள். இப்போ தெலுங்குல அவர் பெரிய பெரிய படங்கள் வந்ததுனால அவரோட கால்ஷீட்லாம் தெலுங்குல கொடுத்துருக்காரு. அப்போதான் நான் சொன்னேன், இங்கேயும் கொஞ்சம் கால்ஷீட்ஸ்லாம் கொடுங்கம்மா, கால்ஷீட் கைஷீட்லாம் கொடுங்கம்மான்னு இருக்கேன். ஸோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் அஸ்வின்,
ஆல்ரெடி எடிட்டர் அஸ்வின் கூட நானும் 2 படம் நான் நடித்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ட்ரெய்லர் ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் என் வாழ்த்துக்கள். பிரஜன், ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் யூ பிரதர். நீ வரும்போது நான் இன்னும் ஒரு ரீச் ஆவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் there is always a says right time, when right time comes, when right people comes, definitely your success will come at the right time. So I'm just wishing you a great success. Last but not the least, அவங்க ஸ்வேதா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக மனசு பிடிச்சது மாறா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கான ஒரு படம். அதுல இருந்து அவங்களோட கரியரும் தமிழ்ல பெருசா வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ a great success for this film also. ஸோ என்டையரா எல்லா பேரையும் நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். தயவு செய்து திரும்பவும் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்றது கிடையாது. படத்தோட தரமும் படத்தோட நியாயமான அந்த சக்சஸும் வந்து உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸ்ல 5th ஸ்கிரீன்ல தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும். ஸோ 10,000 கோடி 15,000 கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் 2 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் தேர். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு பாதி பேர் வந்து கம்பேரிசன்ல தான் படம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. 5 யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக் பண்றாங்க. 5 பேர்ல 5 பேருமே அவங்கவுங்க இதுல ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு, ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாரு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு, இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு. இப்போ உங்க 5 பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றீங்கன்னா அப்போ ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தியேட்டருக்குள்ள வரக்கூடாது. தயவு செய்து அதை மட்டும் மனசுல வைங்க. இங்க ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாக நான் சொல்றேன், 3 வருஷமா 3 படம் சைன் பண்ணிட்டு 3 படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்சஸ் ஆன இயக்குனர்களும் சரி, ஃபிளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்க ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்ன்றது உடையுது. ஸோ இன்னைக்கும் நான் ப்ரே பண்ற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம், ஒரு சினிமாவோட சக்சஸ், ஒரு சினிமா படம்ன்றது இயக்குனர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கும் ஒரு படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட மேக்கிங் என்ன, அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க. கம்பேரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சினிமா கொஞ்சம் புத்துயிர் குறையமா இருக்கு. அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களோட உங்க கையில தான் இருக்கு, உங்களுக்கு தான் இருக்கு. அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சில பேர் செய்யற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்கு. அந்த சில பேர் கையில இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாத்துங்க. அது எல்லாம் உங்க கையில இருக்கு. ஸோ இது என்னோட இயக்குனரா தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த டீம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கணும். அந்த சக்சஸ்ல பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நானும் இருக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். First of all, thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். I'm just going to keep it very short and sweet. There's a lot of hard work that has been put into this, and there's a lot of love that has been put into this. And I really wish that all of you come and watch the film. It's releasing in July 25th. Please do watch the theater. Thank you. சொன்ன உடனே கை தட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். இங்கே ரொம்ப அமைதியாக இருந்து எங்களை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கை தட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள உட்காந்து கை தட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ரீல்ஸ் ஆகி உட்காந்துருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டு சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த
அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்துல விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாடு பிடினா நம்ம கரிய நம்ம சிலபஸ்லேயே கிடையாது. அதெல்லாம் நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிக்கினாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் இருந்தது சார், மேய்க்கிறார் சார், 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு திருப்பி வருது. ஏன்னா நான் அவருக்கு பார்த்தா ஒரு வெப்சீரிஸில் நடிச்சுட்டு வந்தான். எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதை சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்க உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் பண்ணுறதில்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகர். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கையில் என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புத்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்ததை பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடக்கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது, இது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுறது ரொம்ப ஈஸின்னு நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சோலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது எதுக்கு தான். இப்போ இந்த போடியுமே எதுக்குன்னா, நடுக்க வழி தெரியாமல் இருக்கிறதா பிடிச்சிட்டு நிற்கிறோம் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அந்த யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுங்க. இந்த படம் ஓடவே விட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னவோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நாம் வெற்றியை நோக்கி நகர்வோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்ல உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிடி சரத்குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷத்தோட என்னோட 2வது ரிலீஸ் இது கைலான். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஏன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு சரத்குமார் சாருக்கும் அருள் சாருக்கும் பெரிய நன்றிகள்.
மேடை அமர்ந்திருக்க எல்லாருக்குமே ஜாம்பவான்களுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் கைலான், நல்ல படம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு பாஜி சார் எப்பவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் வந்துடும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சயா சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அது எவ்வளோ வருஷமானாலும் கண்டென்ட் ஜெயிக்கும்ன்றது 100% உறுதி. ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வண்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, அதுக்கு வண்டி வருது. எனக்கு எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்னதான் நம்ம ஸ்கெட்ச் போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்தை ஓட்ட விட்டுறாங்க. நிறைய படங்கள் அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது. கண்டென்ட்டாக இருந்தாலும் இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ஜெயிக்கிறோம். அது வந்து 100 படங்கள் 2-3 படங்கள் ஏற்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து கைலான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா, எடிட்டர் அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி, இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸ்க்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும். ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட்ஸ் ஸ்டைல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கௌரவ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கண்டென்ட் இருக்குது, போராடினா மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இது எல்லா விதத்திலும் அடங்கும் போது. ஸோ வாய்ப்புகளுக்கு நன்றி. அன்பேஷம் கைலான் படம் ஹிட் ஆகி தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து அருள் அஜித். அவர் திடீர்னு மெசேஜ் பண்ணி என்னை வந்து சொன்னார், சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. எனக்கு திங்கட்கிழமை காலையிலனாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க வரலைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சு விட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஒருத்தர் வந்து சும்மா கூப்பிடாம ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டாரு. நான் உடனே சொன்னேன் அருள் வர அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஐடியா. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன், நீங்க வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டிசிப்ளின், அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த ஒரு கமிட்மெண்ட் டு தி ஃபிலிம் பிடிச்சிருந்தது. அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சது கேஸ்ட் அண்ட் குரூல எடுத்த உடனே சிவதா பேர் போட்ட உடனே, சிவதா நம்ம ஹீரோயின் படம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா நான் வந்து கார்பரேட் கரியர்ல 25 வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பிச்ச படம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்ச படம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். நான் கடைசியா வந்து கார்பரேட் கரியர்ல பண்ண படம் இறுதி சுற்று, அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சேன். அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நம்ம இண்டிபெண்டா படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு படம் தேடிட்டே இருக்கேன். படம் கிடைக்கல, நிறைய அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. சிவதா நடிச்ச படம். அந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஜீரோ, அந்த படத்தினோட ஹீரோயின் தான் வந்து. நான் சொன்னேன் இது இறுதி சுற்று படம் பண்ணிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ ஃபெல்ட் நைஸ். நல்லது, கடவுள் சொல்ற மாதிரி தான். அதாவது இறுதி சுற்று கார்பரேட் கரியெல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி, நீ வந்து இண்டிபெண்டா ஒரு பயணம் ஆரம்பிக்கணும், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து சிவதா ரொம்ப அருமையா அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2014 வெளியான படம். அதுதான் எனக்கு ஒரு கரியர்ல தொடக்கம் கொடுத்தது. அது பிறகு நான் இண்டிபெண்டா என்னுடைய பயணம் தொடங்குச்சு. நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம். அது வரைக்கும் கார்பரேட் கரியர்ல ஒரு பேக்கிங்கோட பண்றது வேற, இது நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாவது வேற, அந்த மாதிரி படம். ஆனா ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமா அமைஞ்சது. அந்த படம் மூலமா எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடைச்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சிவதாக்கு நன்றி சொல்றோம். ஸோ சிவதா, உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமா பாக்குறேன். இந்த கடந்த 10 வருடமா 9 வருடமா நான் பார்க்கறது சிவதானுடைய ஃபில்மோகிராஃபி. ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமா இருக்கும். மலையாளமா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல அவங்க ப்ரொட்டகனிஸ்டா இந்த படத்துல நடிக்கிறதும் ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸரா நடிக்கும் போது பார்க்கறதுக்கே வா செமையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிருக்கணும் அப்படின்னு ஆசை வருது. நீங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கைலன். எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும். சார் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம். ஷூட்டிங் ஆரம்பிச்சுதா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம போகலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். அண்ட் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டைரக்டரோட, ஏன்னா என் கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு,
கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொழு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் த்ரில்லர். அவர் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொழு படம், விக்ரம் பிரபு அவர் நடிச்ச படம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு. பாசிட்டிவான ட்ரபிள், அதாவது காலைல 7:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவான், 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான். 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் டேக் வைக்கலன்னா அப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற சினிமாட்டோகிராஃபருக்கு நடிகர்கள் வரலையா, யார் வரல, எதுக்கு வரல, ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பிச்சு கௌரவ் ஓடிட்டே இருப்பாரு. இவருக்கு முன்னாடி எப்படியாவது 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிருந்தோம். 8 மணிக்காவது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு 2 ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்ன பிரேக்கு, அப்புறம் 9 o'clock இருந்து நான் ஸ்டாப். மெனி டேஸ் நான் கௌரவோட ஒர்க் பண்ணும்போது நான் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை. அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், இப்படிதான் மலையாள சினிமா எடுப்பாங்க. அப்படிதான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவம்லாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம். அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. 3 வருஷமா எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறோம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுறாரு. அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அட் சேம் டைம் நடுவில் டைவர்ட் ஆகி நடிகர்லாம் போனாரு. நான் சொன்னேன், ஐயோ ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணியா, நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். மிகப்பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் படம் எடுக்க முடியும். உதயநிதி சார் வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு. நிறைய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப நடிக்கிறெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்காரு. பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போனா சொன்னேன், அப்படியே என்னடா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்காரு, இது ரைட் அப்ரோச்சா, இது நம்ம அப்ரோச்சா எனக்கு தெரியல. பட் அரசுகுமார் சார், உங்களோட நம்பிக்கைக்கு கோடிகள் வாழ்த்துக்கள். அஜித், செம்ம பிரச்சனை இருக்கு, ஒழுங்கு மரியாதை நல்ல படமா கொடுத்துருங்க. இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி, அப்புறம் வம்பா எடுப்பது, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களை பண்றாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிருவாரு. ஓகே, அதனால நல்ல படமா இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார். எடிட்ல பண்ணலாம் சார். சரி, இல்ல எடிட்ல பார்க்கலாம். நல்ல சிறப்பான படமா வரணும் அஜித், அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோட பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும். அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்த அளவு நம்பிக்கையை ஒரு டைரக்டர் மேல வச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல. அந்த படம் இவ்வளவு நம்பிக்கையா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படம் நல்லா வந்திருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு சொன்னாரு, இந்த ரிவ்யூஸ் பத்தி எல்லாம் பேசினாரு. அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணியாகணும். அண்ட் இது வந்து ஒரு சங்கமா எல்லா ஆபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிராக கிடையாது. வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஊடக நண்பர்கள், நான் என்னுடைய பல யூடியூப்ல நான் சேனல்ல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் மீடியா, நீங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகையில் எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூங்குங்கள். இந்த இண்டஸ்ட்ரியுடைய பார்ட் அண்ட் பார்சல். இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க தான் தூண், நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்களே, அவங்கள அது கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போனோம். கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க. நீங்க எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவா தான் இருக்கீங்க. நீங்க எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க. அதனாலதான் இங்க தமிழ் சினிமா அந்த பாதையில அழகா போயிட்டு இருக்கு. நாங்க எப்பவுமே ஒரு சக்சஸ் மீட் வச்சா அவங்க எல்லாம் கூப்பிடுறது இல்லை, உங்களை தான் கூப்பிடுறோம். நீங்க தான் இந்த படத்துடைய ஒரு சக்சஸுக்கு காரணமா இருக்கீங்கன்றதுதான் உங்களை தான் நாங்க கூப்பிடுறோம். ஸோ அதனால ஒட்டுமொத்த ரிவ்யூஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல. நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்துல நாங்கெல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான். ஸோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அவங்க கிட்ட திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க, அந்த திரைப்படத்தை பார்த்தீங்க, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணீங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லான்னு சொல்லி 10 இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றதுதான் எங்களோட கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்ப திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோட்டை இப்படிதான் சொல்லுது, நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அதனால அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க மனசெல்லாம் இழக்கல. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாத்துங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, 5 பேருக்கு 5 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுதான் சொல்ல வருகிறேன், அதுதான் சினிமா.
இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பத்தி, உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது தப்பே கிடையாது. அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும். அதனாலதான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த படத்துல பாத்தீங்கன்னா DNA படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுறது குடும்பஸ்தன் சொல்றோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்றோம். ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை, பல பேருக்கு பரவலா பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்களும் உழைச்சிட்டு இருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நல்ல படைப்பா வரும்னு காத்திருக்கிறேன். ஸோ உங்க எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாலையிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கையில் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும் இந்த கைலன் திரைப்படத்துக்கும் எங்களோட காஸ்டுக்கும் இந்த க்ரூக்கும் இந்த படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அது ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். இந்த படம் வெளியில வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் there's a pain behind every release. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்க உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கு. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கால் தாமதமாக வந்திருக்கும், எல்லாத்தையும் காத்திருக்க வச்சிருக்கேன். முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மாணவி சொன்னாங்க. சரி 11னா ஒரு 10-15 நிமிஷம் ஒன்று ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சேன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30 எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ இத்தனை பேருக்கு இவ்வளோ நேரம், ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எதுவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில் இந்த திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னாள் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதில் தலைவர், இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஜெயன், அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா எல்லாருமே எவன் மக்கள் இருக்க மாட்டான், நல்லா படிப்பான், அந்த அளவுக்கு ஞான சம்பந்தம் அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்னைக்கு மியூசிக்கு, அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது. அதில் தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். நான் அப்படியே யோசித்தேன், நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா, டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு, தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு, இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோமா அப்படின்னு சொன்னபடிய, மற்றபடி தமிழுக்கு மறுப்பா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறதால, ஏன்னா தமிழ் தான் சோறு போட்டிருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவசியம் ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன். அவர் பேசும்போது
அவர் தெரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அது தனஜெயனா அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு. என்ன ஒன்று அதில் என்னன்னா, சில பேர் வன்மமாக எழுதுகிறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த மாதிரி எழுதுகிறவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னென்னா, நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம் வந்து கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தீரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஞானசம்பந்தன் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஊராக ஓடிட்டு இருந்தனால அந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர்கிட்டே கொஞ்சம் பிடிக்காங்க. அந்த ஆள் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்காரு, இவர் பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகளில் நம்பாமல் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுறதும் கண்டிப்பாக சில பேருக்கு சிலர் பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க. சில பேர் கங்காங்க கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரங்கள் விமர்சனங்கள் அப்படி தப்பாக எழுதுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க. மனசில் இருக்கிறது ஓப்பனாக வந்து படம் பார்த்து சொல்கிறேன். அதில் தான் நிறைய படங்கள், சின்ன படங்களுக்கு அவங்க சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் படம் தமிழ் எவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கே இருக்காரு. ஸோ அவர் படத்துக்கு நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ நம்பிக்கையோட டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில் டிஸ்கஷன் 7:30 மணி 7:45 ஸ்டார்ட் பண்ணிடுவார் தேவர் ஃபிலிம்ஸில். 7:45 ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர். அண்ணே ஒரு நல்ல சீன் இருடா மணி 8 தாண்ட போகுது இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துருக்கேன் நீ வேற அப்படின்பாரு. டக்குன்னு ஃபோன் அடிச்சுக்கலாம், மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ள, சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருங்க. ஸோ முதல் ஷாட்டு 8 மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய ஒரு இது. எந்த காரணம் ஆனால் அந்த 8 மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிட்டு இருந்து 8 மணிக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து நிம்மதியாக வேலை பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே இருந்துட்டு போயிட்டார். அப்படிய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாக்குள்ளே விடாமல் விட்டார். அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் சொல்கிற அளவுக்கு எல்லாம் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலிருந்து படிக்கும்போது எனக்கு இந்த கையிலேருந்து பேர் கேட்டது என்ன நிறைய படங்களுக்கு தெரிய டைட்டில் வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி எடுத்தாலும் சங்க காலத்தில் தேடி எடுத்தோம், அதில் எடுத்தோம், இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்துருக்காங்க. அப்புறம் அன்றைக்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீண்டும் ஒரு முறைகள் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு
வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் எனக்கு டெய்லர் அனுப்பிச்சுட்டாரு, நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்ததுங்கன்னு. அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது. அது இன்னொன்று ரொம்ப இந்த சுருதி சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஆமாம், அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கவிதை கொடுத்தாங்க பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப ரசிச்சேன் நான். அது யார் எழுதுன்றது? நீங்கள் ஐயோ சரி, யார் எழுந்தாலும் ரொம்ப நல்லா எழுந்தீங்க, ரொம்ப நல்லா படிச்சீங்க நீங்கள். அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானி கொடுக்குற மாதிரி ரொம்ப. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனியில் போகாத இடம் இல்லை. என்எஃப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை. அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கந்த் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு வேலை வந்தது. அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு புறப்பட்டு போனால் இங்கேருந்து கொள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூருக்கு போய் இறங்கி அங்கேருந்து போகணுன்னு போனேன். போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு 150 ரூபா ராஜ்கந்த் சார். நம்ம தான் ஷூட்டிங் போகிறோம்னா நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது, வேறு என்ன செலவுக்கு போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சுக்கிட்டு போயிட்டேன். பெங்களூரில் போய் இறங்கணுன்னே ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை, டேட் இல்லை, கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க. கேன்சல்னு சொன்னோன்னே அது 5 ரூபா தான் வச்சுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்ட்டு. அதோட நமக்கு தெரியுது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி இருக்கு எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவ்வளோதான் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறது தான், நீ நல்ல கதை பண்ணிருக்க, அதெல்லாம் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு 20 நாள் ஒரு 15 நாள் ஒரு மாதம் தள்ளி வர போகிற அவ்வளோதானே அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபஸ்ட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து 16 வயதில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த படம் ரயில், அதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயின் சுதாகரி ராதியாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது, அவங்க 2 பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு. அந்த ட்ரெயினில் லாங் ஷாட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும் போது ஒருத்தர் ஏறிட்டாங்க, ஒருத்தர் ஏற முடியல, ஏறிக்குவாங்களா இல்லையா, ஜனங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடயே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு 5-6 ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட ஒரு சண்டை. ஐயோ தெரியுது எனக்கு என்ன பண்ண முடியும், காசு இல்லை, போய் பணம் கட்ட முடியாது, இங்கே பர்மிஷன் கிடையாது, காஞ்சிபுரம் நாடி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ரீரிகார்டிங் நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம். உடனே அவர் ப்ரொடியூசர்கிட்டே அப்புறம் நான் போய் சொன்னேன், இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் உடனே பணத்தை கட்டி டைரக்ட் நான் வரமாட்டேன், நீயும் பாலகுடனே போய் யூனிவர்ஸ் விட்டு நீங்கள் போய் எடுத்து வந்துருங்க அப்படின்னு. சரின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்கு அந்த 4 ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு.
போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போய் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு போய் ஏறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு விட்டாங்க நிவாஸை. கேமராமேனே இல்லாமல் வந்தோடனே அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்துருக்கேன் வாட் அப்படின்னு இருக்காரு. ஷூட்டிங் போகலையான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன சரி வந்துட்டீங்க, அவர் அசிஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார், அவரை வச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பாலகுரன் மெல்ல சொன்னார், இது பாரு பாக்கியா, எனக்கு அடுத்த படம் டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணன். நிவாஸ் வரல, இந்த அசிஸ்டண்ட்டு, இவனை வச்சு எடுத்து ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும். நான் போய் சாம்போர்டுக்கு வெளியே நிற்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே, நீயாச்சு நிவாஸ் ஆச்சு, நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக, அதுதான் 2வது படம், கர்நாடகத்தில் முடிஞ்சு 2வது படம். ட்ரெயின் வரும்போது 2 ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லா மேலே கேட்குறாரு, ராஜன் அப்ரேக்ஷன் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. போதாங்க அப்படின்னு எனக்கு நல்லா பயங்கர கோபம் வந்துச்சு. நானே புதுசு அசிஸ்டண்ட் ஆகிட்டு கேமரா பற்றி எனக்கு என்ன அது எங்கிட்ட போய் அப்ரேக்ஷனை பற்றி வைக்கிறது எஸ்டடி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்களுக்கு எனக்கு என்ன போராட்டம்னா, திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பாலகுருவே இருக்குல்ல, நீ என்ன இருக்குன்னு சொல்லி எங்கள் டேரக்டர் ஏதாவது திட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயினை வேற ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான் நிற்கும் அப்படின்ட்டான். நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ட்ராலி மாதிரி, அதை கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராடியை ஓடி வர்ற மாதிரி அந்த ஷாட்டெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு டைரக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி அதெல்லாம் இப்படி இருந்த ஃபஸ்ட்டு படம் 2வது இது போய் இப்படி எவ்வளோ கரெக்டாக எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சினிமா இருக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது. அதே மாதிரி சூழலா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோடய போர்ஷனை முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன். ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி, சுதாகரத்துக்கு அழைச்சிட்டு வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவருக்கு ராஜ்கண்ணு திடீர்னு வந்து யோ பாலகுருன்னே புதுசு, அதனால் நீ இல்லையா அப்படின்னாரு. இல்லைங்க கால்சிட்டிவெல்லாம் வந்துருச்சு, அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரே சண்டை. அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை, டேய் அவன் 2வது படம் கிழக்கே கோவில் ஃபஸ்ட்டு படம் அங்கே தான் நடிச்சிருக்கான் அவன், அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி, இப்போ காட்சி கிடையாது பாக்கியராஜுக்கு, நீ ஒரு 3 மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மாட்டி விட்டு அது ஷூட்டிங் வேறு கேன்சல் ஆகினால ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார். ஏன் ப்ரொடியூசரை வந்து இல்லை பாக்கியராஜ் எதுக்கு சண்டை, நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு இதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்ட டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டங்க மாதிரி. அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லாமல் இல்லை. அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல சலனம் தான். அவர் வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுகள் ரொம்ப முக்கியம், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும். ராஜன் சார் வந்து அவர் சொன்னார், ப்ரொடியூசர் பற்றி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தா கூட இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவருடைய மனசு, அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணிப்பார். ஸோ அதனால் டைரக்டருக்கு
குறிப்பாக டைரக்டருடைய மனைவிக்கு இதுக்கு விட்டாங்கல்ல வேலையை விட்டு போட்டு வந்ததற்கு அவங்களுக்கு முறையை நான் வாழ்த்துக்கள். ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இருக்கிற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல, இருக்கிற வேலையை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாலச்சந்திரன் சார் 2 படம் ஒரு படம் முடிகிற வரைக்கும் 2 படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலையை உள்ள சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சார், அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்திருந்தார். அது மாதிரி ரொம்ப கஷ்டம். எங்கிட்ட அசிஸ்டண்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வியே அவன் அசிஸ்டண்டாக வர்றவங்கிட்ட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தான் கேட்பேன். ஏன் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிற, நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குன்னு முதல்ல கேட்டுக்குவாங்க. அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா, இல்லை குடும்பத்துக்கு சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா, சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிஸ்டண்ட்டையே சேர்த்துவேன். ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே, அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். இன்னைக்கு கைலானோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க், நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் பொதுவாக. நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு. எனக்கு நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு முதல் படம் கைலன் தான். ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர். அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை. அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அஜித் சார். அண்ட் மை எக்ஸ்டெண்டட் gratitude to the producer sir. Thank you for making me part of this film. And everyone who I worked with, thank you so much for being so kind and so generous. உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான co-actors. And உங்களுக்கு கண்டிப்பாக பாடம் பிடிக்கும்னு நம்புகிறேன். Thank you so much.